திமுகவில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்க 2ஆம் கட்ட தலைவருடைய இடத்துக்கு தள்ளப்பட்டுருக்காரு. அவருடைய கரம் வலுவிழந்து சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி இந்த 3 முக்கிய முன்னாள் அமைச்சர்களுடைய கரம் தான் ரொம்ப வலுவாகிட்டே இருக்குது. சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். அந்த உதாரணங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்படுறாரு. முதல் கட்ட தலைவர் அப்படிங்கிற வரிசையில் இருந்து 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கிற வரிசைக்கு அவர் பின்னுக்கு தள்ளப்படுறாரு. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வச்ச அந்த நிகழ்வை நியூஸ் டே அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு செஞ்சாங்க. இதுக்கு அதிமுகவில் இருக்கிற சில சீனியர் நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள்லாம் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இது ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி அதை மீறி ஒளிபரப்பு செஞ்சவங்கள யாராக இருந்தாலுமே கூண்டோடு அவங்க அந்த ஊழியர்களெல்லாம் வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இப்போது கட்சிக்கு சேனல் வேணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. அதில் சி.வி. சண்முகம் அவருடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமான பங்களிப்பு. ஆனால் இப்போது அந்த டிவியில், அந்த தொலைக்காட்சியில் இபிஎஸ் உடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுட்டே வருது அப்படிங்கிறது தான் மூத்த நிர்வாகிகளுடைய குமுறலாக இருக்குது. அதுக்கு பிறகு சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க 3 பேருமே எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லமாக இருக்கிற சேலத்தில் போய் கேட்டுக்கிட்டாங்க, இப்படி சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் அதுக்கு பிடி கொடுக்கல. கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இதனால் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க சி.வி. சண்முகம் தரப்பு. அதுக்கு பிறகு தேர்தல் தோல்வி இதை பற்றி ஆலோசனை செய்யணும்னு சொல்லி கூட்டம் போட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு கூட தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சி.வி. சண்முகம். இப்போ எதுக்கு நம்ம இந்த மீட்டிங்கை போட்டோம் அப்படின்னு சொல்லி கோபத்தை கிளப்பியிருக்காரு. கடந்த தேர்தல்களெல்லாம் பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால தான் தொடர்ந்து நம்ம தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னெல்லாம் பேசியிருக்காரு. அப்புறம் இப்படி பேசும்பொழுது உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறுக்க பேசி, எப்பா சி.வி. சண்முகம், நான் தான் பொதுச் செயலாளர், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே சி.வி. சண்முகமும் பதிலுக்கு, செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடி உங்களை பொதுச் செயலாளர் ஆக்குனது நாங்கள் தான். அதே கூட்டத்தை இப்போ எங்களால் உடனே கூட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு அவரை மிரட்டுற துணியில் சி.வி. சண்முகமும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் அவருடைய தந்தையுடைய இறப்பு போன மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த சமயம் கூட அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க போயிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு தங்கமணி, வேலுமணி அவங்க போகலை. அவங்க அதுக்கு அடுத்த நாள் தான் போய் அவருடைய இல்லத்தில், கடம்பூர் ராஜினுடைய இல்லத்தில் அவருக்கு ஆறுதல் தெரிவிக்க போயிருந்தாங்க. இது கூட இபிஎஸ்க்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் குறையுது அப்படின்னு தான் அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சரே, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கவரே அந்த வீட்டுக்கு போகும்போது, அந்த இடத்துக்கு போகும்போது இவங்களும் கூட முன்னாள் அமைச்சர்கள்லாம் போயிருக்கணும். எப்போவுமே அவங்களோடையே இருக்கிற ஆளுங்க. ஆனால் இவங்க போகலை, வேணும்னே அதுக்கு அடுத்த நாள் போனாங்க அப்படின்னு சொல்லி சலசலப்பை இந்த விவகாரத்தை நிர்வாகிகள் அதிமுகவில் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் இவங்களுடைய சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருந்தால் கூட உடனே அந்த நியூஸ் டே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செஞ்சிடுறாங்க. ஆனால் இபிஎஸ் உடைய நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்ய காலதாமதம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, போன வாரத்தில் கூட பரமக்குடியில் 110 அடி உயரமுள்ள கொடி கம்பம், அதிமுக கொடி கம்பம் ஏற்றுனாங்க.
ஆனால் அந்த கொடி கம்பத்தை ஏற்றும்போது கூட அந்த நிகழ்வை கூட அவங்க வேறு ஒரு அமைச்சர் சொன்னதுனால ரொம்ப கட்டாயத்தின் பேரில் 20 நிமிஷம் காலதாமதமாக அந்த நிகழ்வை ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மதுரை விமான நிலையத்தில் இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது அந்த பேட்டியையும் முன்னாள் அமைச்சர்கள் அவரை வரவேற்கிற நிகழ்வை கூட ரொம்ப காலதாமதமாகவே அவங்க ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதனால் கூட இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இபிஎஸ் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய வரிசையில் அவரை நிறுத்த பார்க்குறாங்க அப்படின்றது தான் உறுதியாகுது. இன்னொன்று என்னென்னா, இபிஎஸ் அவர்களுடைய வீட்டில் இருந்த அந்த ஒய்ஃபை மாடம் அதை வந்து எடுத்துட்டாங்க நியூஸ் டே தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஏன்னா அவருடைய இங்கே சென்னையில் இருக்கிற கிரீன்வேஸ்ட் சாலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கூட அந்த எப்போவுமே நியூஸ் டேயுடைய யூனிட் இருக்கும். அங்கேருந்து உடனே எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆனால் அங்கேருந்து அந்த ஒய்ஃபை மாடம் அதெல்லாம் கூட எடுத்துட்டாங்க அப்படின்றதும் தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது இபிஎஸ்சிக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். அப்புறம் வேலுமணி அவர் வந்து கோயம்புத்தூரில் சின்ன ஒரு கோவில் விழாவுக்கு போனால் கூட உடனே அது நியூஸ் ஜேயில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. ஆனால் இபிஎஸ்ஸுடைய நிகழ்வுகளை கொஞ்சம் காலதாமதமாக தான் ஒளிபரப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள், விஷயம் தெரிஞ்சவங்களாம் இதை பேசுகிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சு தான் நிறைய தேர்தலில் தோல்விகளை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு அதிருப்தியில் மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. 2வது, கட்சியை வலுப்படுத்தணுன்னா சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியில் சேர்க்கணும். சேர்த்தா தான் பொதுமக்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதிமுகவுடைய அந்த கட்சியை வந்து மறுபடியும் எல்லோரும் மக்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றத நினைக்கிறாங்க வேலுமணி, தங்கமணி, முன்னாள் அமைச்சர்கள்லாம். ஆனால் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த ஒரு அதிருப்தியும் கட்சியில் இப்போது நிலவிட்டு இருக்குது. இதனால் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய வரிசையில் எடப்பாடி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்காரு.